நாமக்கல்ல எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கல்லூரியில பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லா நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அதை பத்தியும் அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வந்து தாவேக்காரர்களோட தொண்டர்களா இல்ல வந்து விஜய் அவங்களோட ரசிகர்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னுமே அந்த ரசிகர் மனப்பான்மை தான் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த சம்பவத்துக்கு ரஜினிகாந்த் அவங்கள கிட்ட வந்து நிறைய ஒம்பல் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ரெண்டுத்தை பத்தி இந்த ஒரு தொகுப்புல வீடியோல பார்த்துடலாம். எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கப்பட்டிருக்காங்க. உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. சோ வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம் வந்து பார்க்க வந்து நம்ம முதற்கட்ட தகவலை வந்து இந்த தண்ணிலாம் கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளாம் வந்து அடிக்கடி நியூஸ்ல பார்த்திருப்போம்ல இந்த குடிநீர் பைப்பும் வந்து குழாய் பைப்பும் வந்து காவாய் பைப்பும் வந்து உடச்சி மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி தண்ணியில வந்து கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவுத்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள்லாம் வந்து இந்த சாப்பாடு இந்த கேன்டீன் இதெல்லாம் கிச்சன்லாம் வந்து பார்ப்போம் வந்து கிச்சன் வந்து இது ஒரு கேன்டீனுக்கு ஒரு கிச்சன் ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிச்சனுக்கான அந்த ஹைஜீன் அந்த சுகாதாரம் இருக்க வேண்டிய சுகாதாரம் வந்து அந்த கிச்சன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல்கள்லாம் வரதை பார்க்க முடியுது. சோ இந்த இடத்துல வந்து ஒரு காலேஜோட கிச்சனா இருக்கு, ஒரு காலேஜோட கேன்டீன் இருக்கு. இதுல வந்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீசன் பார்மோசட்டிக்கல்ல வந்து அது சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. அது ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து அதிகாரிகள்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அதுல செக் பண்ணலாம் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுதான் அந்த ஆதாரத்தோட அந்த நியூஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் எல்லாம் போடுறாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் அந்த அதிகாரிகளா வந்து என்னைக்கு வந்து ஆய்வு பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல. சோ அந்த மாதிரி இருக்க ஒரு 4 பேர் வந்து துரதிருஷ்டவசமா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நிறைய தகவல்லாம் வருது. இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொல்லி தெரியல. 400 பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்றத எல்லா சேனலும் ரிப்போர்ட் பண்றாங்க. சோ அது ஒரு நம்பகத்தன்மையான சோர்ஸ் இருக்கு. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு சேனல் 400 பேர் அப்படின்றாங்க, இன்னொரு சேனல் பெரும்பான்மையான சேனல் 400 பேர்ன்றாங்க. ஒரு சில சேனல் வந்து 60, 80 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பற வேலையில இறங்கிட்டாங்க. இது வந்துட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. சோ இதுதான் அங்க நடந்திருக்க விஷயம். இதுக்கப்புறம் முதல் காலத்து தகவல் என்னென்ன விஷயங்கள் எதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள வந்து போயிட்டு கும்பலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2023, 2022, 23 டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையே இல்லாம ஒருத்தர் சினிமால இருந்து அரசியல்ல இருந்து அரசியல்ல வந்துட்டு சினிமா வந்து இன்னும் போக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரோட தொண்டர்கள் வந்து இந்த 2 பேருக்கு ஒரு சண்டை மூட்டி விட்டாங்க. யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு 22, 23ல விஜய் அவங்களுக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழைக்கிறோம் அப்படின்ற அவருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ இப்படி அவருக்கும் என்ன இருக்க இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வந்து கருணாநிதி மாறனவங்களா வந்து ஆடியோ லான்ச்ல பேச நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் வந்து 75 வயசுலயும் அதே மாதிரி வந்து யார் 73, 74 நினைக்கிறேன். இதே மாதிரி 73, 74 வயசுல யார் வந்து இதே மாதிரி உச்சபட்சமா நடிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க சொல்லலாம். அப்புறம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இந்த 2 பேரோட ஃபேன்ஸ் மத்தியில வந்து இந்த புகைச்சல் அப்படின்றது ஆரம்பிச்சுது. ஆனா இப்ப இந்த சம்பவத்திலே கூட அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய வந்து தொண்டர்களா மாறிட்டு விஜய் ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாறிட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸா மாறிட்டாங்க. அப்புறம் விஷயம்லாம் திரு விஜய் அவர்களே சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ வந்து இந்த ரஜினிகாந்த் அவங்க வந்து எல்லா நடிகர்கள் மாதிரி ஒரு நடிகர் ஆயிட்டாங்க. சூர்யா, சித்தார்த் அப்படின்ற மாதிரி நடிகர்கள் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்காரு. இதை என்ன சொல்ல வரா அப்படின்றது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சோ இப்போ நீங்க இந்த எல்லா நடிகர்களும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸோட ஓட்டு எல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு இன்னமுமே போயிட்டு அந்த ஃபேன்ஸ் அடிக்கிறது ரஜினிகாந்த் அவங்கள வந்து போயிட்டு இன்ஸ்டால ஒரு ட்ரோல் மெட்டீரியல் போட்டு அந்த வாழ்த்துக்கள் அந்த ட்ரோல் எல்லாம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு அவரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சோ தாவேக்கா தொண்டர்கள் இல்லைன்னா வந்து விஜய் ரசிகர்களா இல்ல விஜய் ரசிகர்கள் மாதிரி தோட்டத்துல வேற ஏதாவது டீம்ல இருந்து வேலை செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா விஜய் ரசிகர்கள் யாராவது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாக்குறது பாருங்க. அந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த கல்லூரில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சியில இருப்பாங்கல்ல, இந்த ஆளுங்கட்சியில இருப்பாங்கல்ல, ஆளுங்கட்சியில கூட்டணி கட்சின்னு இருப்பாங்கல்ல, திருமாவளவன் அவர்கள், செல்வப்பிரந்தைகை அவர்கள், அந்த மாதிரி மதிமுக இருக்கக்கூடிய துரை வைகோ அவங்க எல்லாமே வந்து நீங்க குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்கள போக்கஸ் பண்ணி கேட்க வேண்டியதா இன்னமும் அந்த ஃபேன்ஸ் மனப்பான்மையில நீங்க ரஜினிகாந்த் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட எண்ணமா இருக்கு. சோ இது வந்து என்னோட எண்ணமா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.